எல்லா போன்ஸ்க்குமே. ஸோ ஒரு பிரைமரி ஆசிஃபிகேஷன் சென்டர், 7 செகண்டரி ஆசிஃபிகேஷன் சென்டர்ஸ். ஸோ இந்த சென்டர்ஸ்ல இருக்கிறதா போன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டோட்டலா இந்த போன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு போன் எப்போ ஃபார்ம் ஆகி முடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரஸ் போன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகி முடியும். ஓகே, ஸோ ஹியூமரஸ் போன் கம்ப்ளீட்டா எப்போ ஃபார்ம் ஆகி முடியும்? 20 இயர்ஸ் ஆகும்போது. உங்களுக்கெல்லாம் என்ன 17 இந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 to 2 years 3 years என்ன கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் ஃபிராக்சர் ஆச்சுனாலுமே சீக்கிரம் வந்து போன் வந்து ஹீல் ஆகிடும். அதே உங்களுக்கு வந்து ஏஜ் கம்ப்ளீட் ஆசிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா போன் ஹீலிங் வந்து டிலே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னும் வந்து பர்டிகுலரா எந்தெந்த ஆசிஃபிகேஷன் சென்டர் எந்தெந்த வீக் எந்தெந்த ஏஜ்ல வந்து ஃபார்ம் ஆகும்னு நீங்க ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ these are the ossification of the humerus bone. Now we going to see about the clinical anatomy. Clinical anatomy என்ன? bone fracture. So anatomically அதோட ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா அத பத்தி பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா clinical anatomy சொல்றோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போனோட anatomical ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் ஆகும். போன் எப்போ வந்துட்டு அதோட anatomical ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் ஆகும்? ஃபுல்லா growth ஆகுதுன்னா ஒண்ணு fracture undeveloped. சோ கம்ப்ளீட்டா anatomical இருந்து சேஞ்ச் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் anatomy-ல பாப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா fractures பத்தி பார்ப்போம். என்ன பாயிண்ட்? சோ ஹியூமரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து 3 ரீஜன்ஸ்ல வந்து fracture நடக்கும். மொத்தம் 3 ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா fractures நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் எண்ட்ல மெயினா எந்த ரீஜன் fracture ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் நெக். அப்பர் எண்ட்ல சர்ஜிக்கல் நெக் fracture ஆகும். தென் மிட் ஷாஃப்ட் ரீஜன், ஷாஃப்டோட மிடில் ரீஜன். தென் லோவர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ராகாண்டலர் ரிட்ஜ். இந்த 3 ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரெடாமினன்ட்டா வந்து fracture ஆகும். சைடுல என்ன ரீஜன்? ஷாஃப்ட்ல என்ன ரீஜன் சார்? எந்த ரீஜன் வேணும்? மிட் ஷாஃப்ட், ஷாஃப்டோட மிடில் ரீஜன். ஓகேங்களா? சோ அப்பர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் நெக் fracture ஆகும். தென் ஷாஃப்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் ஷாஃப்ட் ரீஜன். தென் வந்துட்டு லோவர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ராகாண்டலர் ரிட்ஜ் வந்து fracture ஆகும். சோ these three are the common sites of fracture in the humerus bone. ஓகேங்களா? இதுல சுப்ராகாண்டலர் ரிட்ஜ் இதுதான் வந்து காமன் சைட் ஆஃப் fracture. ஓகேங்களா? சோ இதுல சுப்ராகாண்டலர் fracture மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான fracture. ஓகே, சுப்ராகாண்டலர் fracture வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான fracture. why? because அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா two main structures வந்து பாஸ் ஆகுது. So supracondylar region வந்து பாத்தீங்கன்னா 2 main structures வந்து பாஸ் ஆகுது. என்னன்னா first one is fracture தான் two main structures. So supracondylar region-ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. First one is brachial artery and second one வந்து பாத்தீங்கன்னா median nerve. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த supracondylar region-ல தான் வந்து பாஸ் ஆகும். இப்போ இந்த supracondylar region வந்து fracture ஆகி உடைஞ்சு அந்த fracture-ஓட fragment bone piece வந்துட்டு brachial artery கட் பண்ணிடுச்சுன்னா வைங்க, என்ன ஆகும்? போன் வந்து உடைஞ்சு அந்த இடத்துல இருக்கிற ஆர்டரி வந்து கட் பண்ணிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? அந்த ரீஜன் சப்ளை அதுக்கு கீழே வந்துட்டு பிளட் சப்ளை வந்து போகாது. ஓகேங்களா? சோ போன் ஃபிராக்மெண்ட் உடைஞ்சு ஆர்டரியை கட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை வந்துட்டு பாஸ் ஆகாது.
அதே மீடியன் நர்வ் வந்துட்டு உடஞ்சதுன்னா மீடியன் நர்வை கட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? நர்வ் சப்ளை So, அந்த மீடியன் நர்வ் ஜெனரலா என்னென்ன மசில்ஸ்க்கு வந்து நர்வ் சப்ளை பண்ணுமோ அந்த ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்வ் சப்ளை, அதாவது இம்பல்சஸ் வந்து போகாது. ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பேரலைஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிரேக்கியல் ஆக்டிங் வந்துட்டு